வணக்கம் மக்களே. யாழ்ப்பாண மக்கள பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இலங்கையில இருக்கிற மற்ற மாவட்டங்கள விட காசு அதிகமாக புழங்குறார்கள். காரணம் வெளிநாடு தான். கிட்டத்தட்ட யாழ்ப்பாணத்தில பாதிக்கு பாதி வெளிநாடுன்றே சொல்லிக்கொள்ளலாம். பாதிக்கு கூட என்று கூட சொல்லிக்கொள்ளலாம். அதை விட எக்கச்சக்கமான காசு உண்மையில புழங்குதுன்றே சொல்லலாம். அ இலங்கையிலேயே அதிகமாக கொழும்புல வேற ஒரு விதமாக இருந்தாலும், அதாவது அவர்கள் இண்டஸ்ட்ரியலா நடக்கிறதுல வேற விதமா இருந்தா கூட, அத தாண்டி பொதுவாக வங்கிகள் மற்ற இதுகள்ல நடக்கிற கொடுக்கல் வாங்கல், பண கொடுக்கல் வாங்கல் அதிகமாக நடக்கிற ஒரே மாவட்டம் யாழ்ப்பாணம் தான். அது ஒரு பெருமையா ஒரு பக்கம் பெருமையா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அத வச்சுக்கொண்டு மிகப்பெரிய அளவில மோசடிகள் காலத்துக்கு காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்ப இந்த மோசடி வந்திருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பண்ணையில முதலிடுங்கள், இவ்வளவு காசு வரும். இதில முதலிடுங்கள், இவ்வளவு காசு வரும். 40% பெறும், 50% பெறும். 5,00,000 கட்டுங்கள். உங்களுக்கு முதல் மாசமே 40,000 பெறும். அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமான விளம்பரங்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண தமிழர்கள திட்டமிட்டு குறி வச்சு வந்து கொண்டிருக்கிறது. பல இடங்கள்ல ஆஃபீஸே திறக்கப்பட்டிருக்கிறது. ஆஃபீஸ் எல்லாம் பேங்க் மாதிரி தான் டிசைன் பண்றாங்க. உங்களுக்கு ஏனென்று தெரியும். ஏமாத்து தான். வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அத பார்த்து நம்பி, ஓ எல்லாம் பெரிய இடம் போலான்னு இருக்குன்னு காச போடுவீர்கள். அவ்வளவுதான். இங்க நிறைய ஏற்கனவே போட்டவர்கள், இல்ல போட்டு என்ன நடந்ததுன்றபடியெல்லாம் எந்த ஒரு கதையுமே இல்ல. நிறைய பேர் எங்க நாட்கள்ல ஒரு பெரிய பழக்கம் இருக்கிற குப்பை பழக்கம் என்னன்னு சொன்னால், தாங்கள் போட்டு ஏமாந்துட்டால் வாய திறக்க மாட்டாங்க. காரணம், அவங்களுக்கு வெட்கம்ன்னு சொல்லிவிடும் சொல்றதுக்கு. ஆனா உண்மையில வெட்கம் இல்ல. அது வெட்கம்ன்னு நாங்க எடுக்கல. அது எப்படி தெரியுமா எடுக்கணும்? நான் ஏமாந்துட்டேன் இல்ல. நான் சொல்ல மாட்டேன், சத்தம் போட அமைச்சரா தான் இருப்பேன். நீங்களும் போய் போட்டு ஏமாறுங்கள். அப்படின்ற மாரி தான் இருக்கும். எங்கேயாவது 1, 2 தான் இத சரியான முறையில கதைக்கும். இதுல முக்கியமா நாங்க கதைக்கிறதுக்கு ஒரு உண்மையான காரணம் என்னன்னு சொன்னால், இலங்கையின் மத்திய வங்கியே எச்சரிக்கை நேற்று விடுத்திருக்கிறது. அவருடைய ஆஃபிஷியலாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த மாதிரி முறை சாராத முறையில நிறைய பேர் மக்களுடைய பணத்தை ஏமாத்துறதுக்காக இந்த மாரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாரி விளம்பரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி, நாங்க சிங்கள மக்களுடைய ஒரு பதிவாதம் அங்க அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர், முன்னாள் இலங்கை கிரிக்கெட் வீரர் கூட இந்த மாரி ஒரு முறைகேடுல ஈடுபட்டிருக்கிறார். பல கோடி இதன் மூலம் அவர் முறைகேடா குழைச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி குற்றம் சுமத்துற பல கமெண்ட்ஸ்ல சிங்கள மக்களுடைய ஒரு போஸ்ட்லயும் பார்த்திருந்தோம். நாடு இப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது. எங்க மக்களுக்கும் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு ஆசையை காட்டிவிட்டா காணும். அந்த காசு ஆசையை காட்டிவிட்டா காணும். கண்மண் தெரியாமல் காச எடுத்து எடுத்து குடுக்குறதுக்காண்டே நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் நினைக்கிற மாரி இல்ல. நாங்க ஒரு பக்கத்துல கட்டிக்காலத்தனம், யாழ்ப்பாணக்காரர் தெளிவண்டு இல்ல, அங்க தெளிவானாக்கள்னு தான் நெனச்சுக்கொள்வோம். ஆனால் அதே அளவுக்கு இதுக்குள்ளேயே ஏமாறுற அளவு துன்பங்கள், பாவங்களும் இருக்குது. உண்மையில அதுகள் தான் இங்க குறிவைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னு சொன்னா, தொடர்ச்சியாக குறிவைச்சு ஒவ்வொரு ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு திட்டங்கள வச்சு குறிவைச்சு கொண்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னால், அவங்க மீது ஒரு பயங்கரமான முறையில யாரோ ஒரு கும்பல் ருசி கண்டுட்டு இத வச்சு காசு உழைச்சு, அதே ஆட்கள் தான் பின்னால இருந்து இயக்கிக் கொண்டிருப்பாங்க போல இருக்கு. ஒவ்வொரு காலம் ஒவ்வொரு திட்டத்த கொண்டு வருவாங்க போல இருக்கு. அவருக்கு R2F1 கொண்டு அது இங்க மட்டும் இல்ல, பிரான்ஸ் வரைக்குமே காசு கொடுத்து ஏமாந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்கள் சொல்ற நேரம் எல்லாம் எங்களுக்கு வகுப்படுத்திக் கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு அது தெரியுமோ, இது தெரியுமோ, அப்படியா, இப்படியா, நாங்க காசு உழைக்கக்கூடாதோ, நாங்க காசு உழைக்க உங்களுக்கு பொறாமையா இருக்கோ, அப்படின்ற மாரிலாம் சொன்னாங்க. பிறகு ஏமாத்தி முடிஞ்ச பிறகு பார்த்தா ஒருத்தரையுமே கதைய காணோம். எல்லாம் அவன் பாட்டுக்கு போயிட்டான். நாங்க அங்க கண்டு கூப்பிட்டாலும் பார்க்காத மாரி போவானுங்க. "நான் தெரிஞ்சிரும் YouTubeல போட்டுருவான்" அப்படின்னு சொல்லி. இதான் எங்களோட அடிப்படை பிரச்சனை. எங்கண்டைய ஆட்கள் அதாவது நாங்க ஏமாறுற ஆட்களுக்குள்ளேயே ஏமாறுறவனே தன்னுடைய சமூகத்த ஒரு விழிப்புணர்வுக்குரிய ஒரு வேலைய செய்யல. தன்னை ஏமாத்திட்டான்னு சொன்னாலே அதுல 10 பேர் தப்பலாம். ஆனா அவன் சொல்ல மாட்டான். அவனுக்கு அத விட தன்னுடைய வெட்கம்ன்றது பெருசுன்ற மாரி சொல்லுவாங்க. ஆனா அது உண்மை இல்ல. நாங்க ஒரு நாளும் அத எடுக்கல அது. நீங்க ஏமாந்துட்டீங்க, அமைதியா இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, நீங்க மிச்சம் இன்னொரு 10 பேர் ஏமாறுறத விரும்புறீங்களா? அல்லது என்ன? உங்களுக்கு ஒரு சைக்கோ மேல இருக்குதுன்னு சொன்னா, எல்லாரும் ஏமாறுறாங்க. அவனுங்களும் ஏமாந்துட்டா, அப்ப நானும் ஏமாந்தது பரவாயில்லை அப்படின்னு நீங்க நெக்கோணும், உணரணும்ன்றதுக்காண்டியே, நீங்க இந்த மாதிரி நீங்க நெனச்சு கொண்டிருக்கலாம். இல்ல இந்த மாரிலாம் செயல்படுறான். அப்படி இருக்காதீங்க. உண்மையில ஏமாந்திருந்தால் காசு கொடுத்து இல்ல வெளியில சொல்லுங்கள். அதுதான் உண்மையில நல்லது. ஏன்னு சொன்னா, உங்களால இன்னொருத்தன் ஏமாறாம போறது இல்ல. அது ஒரு நல்ல விஷயம். அது ஒரு பெரிய நன்றியா கூட இருக்கும். என்ன சொன்னா, இங்க எல்லாருக்குமே காசு சும்மா வரல. சில பேர் உண்மையில குடுத்து கூட அதாவது என்ன, கொழுப்பு அவன காசு கொழுப்புல உடனே குடுத்து ஏமாறுறவன், கொழுப்பு இருக்கிறவன் ஏற்கனவே கொஞ்சம் காசு இருக்கிறவன் குடுத்து ஏமாறுறது பரவாயில்ல. சிலர் ஒரு அளவா வச்சுக்கொண்டு கூட விஷயம் தெரியாம குடுத்து ஏமாறுறவன் இருப்பான். அவன காப்பாத்தி விட்டா உங்களுக்கு மேல பெரிய கோடி புண்ணியம் என்று தான் சொல்லிக் கொள்ளணும். மக்களே மிக கவனமாக இருங்கள். காசு காசென்று எவனாவது ஆசை காட்டுறான் என்றாலே அது உங்கள ஏமாத்த போறான்னு தான் அர்த்தம். 2வது அவனா தேடிக்கொண்டு வர்றான்னு சொல்லி சொன்னாலும் அடுத்த இடம் ஏமாத்தம் தான். நீங்க எப்பவுமே காசு அப்படின்ற விஷயத்துல பெரிய லெவல்ல எந்த ஒரு ரிஸ்க்குமோ இல்ல புதுசா வர எதையுமே நம்பாதீர்கள். முக்கியமாக இந்த TikTokல வர எதையுமே நம்பிக்கொள்ளாதீர்கள். அதுல விளம்பரம் கொண்டு வர்றதையும் நம்பிக்கொள்ளாதீர்கள். வளமையா காசுக்குன்னு சொல்லி தமிழர்கள்ல ஒரே ஒரு ஃபார்முலா இருக்குது. ஒண்ணு தங்கம் அல்லது நிலம். இந்த 2ல ஒன்றில முதலிட்டுக் கொள்ளுங்கள். உங்களோட சொந்தமாக முதலிட்டுக் கொள்ளுங்கள். இத விட்டுட்டு வேற எந்த ஒரு ஐடியாவையும் ஒரு நாளுமே கணக்கெடுக்காதீர்கள். மிச்ச எல்லா ஐடியாவுமே உங்கள விட வேற எவனுக்கு தான் லாபத்த குடுக்குற மாரி தான் எப்பவுமே அமையும். ஒரு நாளுமே இத செய்து கொள்ளாதீர்கள். நன்றி.